கைஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தா ரிசல்ட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் தான். ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் முக்கியமாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிசல்ட்டுன்றது ரொம்பவே ஸ்லோவாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜிம்முக்கு போகிறவங்க முக்கியமாக இந்த வீடியோ பாருங்கள், ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் இந்த வீடியோ முக்கியமாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஜிம் போக மாட்டாங்க. ஸோ ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ்லேயே ஜிம்மை குவைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிசல்ட்டுன்றது கிடையாது. முக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 or 3 months கண்டினியூஸாக போய் ஆகணும். அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டை அவங்க மசில்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய டயட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மசில்ஸ் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட்டே கிடைக்காது அப்படின்றவங்க யாருமே கிடையாது. ஸோ கரெக்டான ஃபார்ம், கரெக்டான ஒர்க் அவுட், கரெக்டான டயட், கரெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டான ஹார்ட் ஒர்க் இருந்தால் எல்லாராலுமே அவங்களோட நினச்ச ரிசல்ட்டுன்றதை சீக்கிரமாக பார்க்க முடியும் கைஸ். ஸோ அதனால் கண்டினியூஸாக ஜிம் போங்க. ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே கிடைக்கலன்ட்டு குவைட் பண்ணுறது தான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ மறக்காமல் அந்த மிஸ்டேக்கை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டயட். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பர் டயட்டை வந்து 1 வீக் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டயட்டுன்றதை அவங்களே சீட்டிங் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் அப்படி உங்கள் டயட்டில் நீங்களே சீட்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் வந்து லாஸ் ஆகும். முக்கியமாக உங்களோட வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு டயட் பிளான் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டயட் பிளானை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ டயட் இல்லாமல் பாடி பில்டிங்கே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு டயட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் வந்து கரெக்டான ஃபார்மில் போட்டாலும், என்ன தான் ஒர்க் அவுட் அதிகமாக வெயிட் வச்சு அதிகமான செட் அதிகமான ரெப்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் அவுட் வந்து உங்கள் மசிலுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் மசில்ஸ்ன்றது க்ரோ ஆகாது. ஸோ வித்தவுட் டயட் யூ கான்ட் கெட் பெட்டர் ரிசல்ட். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வே ப்ரோட்டீன் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுத்து உங்கள் பாடியை வந்து கெடுத்துக்காதீங்க. ஸோ அந்த வே ப்ரோட்டீன் வாங்குகிற காசுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து டயட் வந்து நம்ம வாங்கலாம். கண்டிப்பாக முட்டை, சிக்கன் பிரெஸ்ட், சோயாபீன்ஸ், நட்ஸு, பீனட் பட்டர், வீட் பிரெட். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் உங்கள் மணிக்கு வந்து இந்த மாதிரி செலவு பண்ணுங்கள். முக்கியமாக சப்ளிமெண்ட்ஸுக்கு செலவு பண்ணாதீங்க. ஸோ இது பண்ணுற மிஸ்டேக்னால நீங்கள் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வே ப்ரோட்டீன் எடுத்தால் சைட் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் எடுக்கலாம், நல்ல மசில் க்ரோத் இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் மசில் க்ரோத் மட்டும் ஆகணும் அப்படின்றத வே ப்ரோட்டீன் மட்டும் டெய்லியுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. பாடிக்கு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறவங்க வே ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. வே ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் மில்க் தான். ஸோ மில்கை பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியில் நமக்கு தராங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு ஜிம் கன்சல்டேஷன், அதாவது ஜிம் கோச்சிட்ட கேட்காம, உங்களுக்கு தெரிஞ்ச ஜிம் கோச்சிட்ட கேட்காம நீங்களே ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்றது தான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது மசில்ஸில் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜிம் கோச்சை நல்லா கன்சல்ட் பண்ணிவிட்டு ஜிம்மை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ see you in another video. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நானும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. see you in another video. Bye guys.